குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 12, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்திய ராணுவத்திற்கான புதிய தலைமை தளபதியை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியை வந்து பார்த்திங்கன்னா பூபேந்திர திதிவேதி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டே இருந்தார். அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 நிறைவடைஞ்சிருச்சு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 31 முடிஞ்சிருச்சு. ஒரு மாதம் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ ஜூன் 30 முடியறதுனால புதிய தலைமை தளபதி வந்து தேர்ந்தெடுக்காங்க, பூபேந்திர திதிவேதி. ஓகேங்களா? அவருடைய பேர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா G7 மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறதுக்காக நாளைக்கு வந்து இத்தாலி போகிறாரு. அவர் வந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் போகிற முதல் வெளிநாட்டு பயணம் வந்து இதுவாகும். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரான், அப்புறம் வந்து ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ, அப்புறம் வந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இவங்க எல்லாரோடையும் சந்தித்து தனித்தனியாக பேசியிருக்கிறார். ஓகேங்களா? இது எல்லா பிரதமருடைய பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடுகள், முக்கியமான நாடுகள். அதனால் அவங்களுடைய பிரதமர் பேர்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் பாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் விருது வந்து இன்றைக்கி வழங்கியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஔவையார் விருது வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் அந்த விருதை வந்து கையில் கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா காசோலை, சான்றிதழ் அடங்கிய பரிசு பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. அந்த வகையில் நிகழாண்டுக்கான ஔவையார் விருது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்டினா சூசைராஜ் அப்படின்ற பாமாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதில் அவருடைய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கருக்கு, சங்கதி, வன்மம், மனுஷி போன்ற நாவல்களும், குசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்புகளும் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை தனியாக எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஜூன் 23 நடக்க வேண்டிய தேர்வு வந்து ஒத்தி வச்சு ஜூலை 21 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய விமான முனையம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் என்றைக்கு அப்படின்னா ஜூன் 12. ஓகேங்களா? ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 12. இது வந்து பார்த்திங்கன்னா ஐநாவால் வந்து பார்த்திங்கன்னா 2002 ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது. அதை பற்றி ஆர்டிக்கல் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டா போதும். ஐநா வந்து குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு உடன்படிக்கைக்காக வந்து 32வது விதியில் வந்து பார்த்திங்கன்னா அபாயகரமான தொழில் அல்லது குழந்தைகளின் கல்வியை பாதிக்கும் தொழில், குழந்தைகளின் உடல் மன பழக்க வழக்கத்துக்கு அபாயம் தருமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா சமூக மேம்பாட்டை தடுக்கும் தொழில்களை வந்து குழந்தை ஈடுபடுத்துவது வந்து அரசு கண்டறிச்சு அவங்களுக்கு வந்து அவங்கள மீட்டு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐநா குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு உடன்படிக்கையில் விதி 32 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1900 வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் உரிமைக்கான உடன்படிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சோமாலியா அப்படின்ற நாட்டை தவிர மிச்சம் எல்லா நாடுமே வந்து கையெழுத்து போட்டாங்க. சோமாலியா வந்து 2002 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க. 1999 உலகளவில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு வந்து எதிராக இயக்கம்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை தொழிலாளர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பான அங்கீகரிக்கப்பட்டு இது 2002 ஆண்டுலேருந்து கொண்டாடப்படுது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை சேர்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை செய்ய மற்றும் ஒழுங்குபடுத்தும் சட்டம் வந்து 1986 தான் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? 1987 வந்து பார்த்திங்கன்னா தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதை வந்து குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல் வந்து பார்த்திங்கன்னா 1986, அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 97 வந்து தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஆபத்தான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி அந்த வேலையில் வந்து ஃபஸ்ட்டு ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையிலும் வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு வந்து புதிய சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் 21 வந்து பார்த்திங்கன்னா 10வது சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? இது முக்கியமானது. 10வது சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்படுது. ஜூன் 21 வந்து பார்த்திங்கன்னா யோகா தினம். இது வந்து 10வது சர்வதேச யோகா தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேங்களா? அடுத்து ஆந்திர முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவின் தலைநகராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே தலைநகராக அமராவதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. கடந்த 2014 வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஒருங்கிணைந்த மாநிலமாக இருந்த ஆந்திரா வந்து பிரித்து தெலுங்கானான்னு தனியாக பிரித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தலைநகரமாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
தலைநகரம் வந்து 10 ஆண்டுகளில் வந்து 2024க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2க்கும் பொதுவான தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை நிரூபிச்சிருந்தாங்க. இப்போ அந்த 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 அப்படி அறிவித்த அந்த அறிவிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா செல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா மக்களவை கலைக்கப்பட்டதுனால அதுவும் வந்து செல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமராவதி தான் அதனுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரத்தினுடைய புதிய முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்கார். அடுத்து மக்களவைக்கு தேர்வான மாநிலங்களவை எம்பிக்கள் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 10 இடங்கள் வந்து காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து 10 பேர் வந்து எலெக்ஷனில் நின்று மக்களவைக்கு போயிட்டதுனால மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா 10 இடங்கள் வந்து காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் புதிய சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொது சிவில் சட்டம் வந்து கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் இது, வந்து கரண்ட் டேட்டா, இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 34 நீதிபதிகள் இருக்க வேண்டும். தற்போது 32 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. 34 தான் நம்ம புக்கு. உச்சநீதிமன்ற மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து 34 தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா. இது வந்து டேட்டா இவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்கிறதுனால 32 பேர் இருக்காங்க, 2 பேர் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1114 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 345 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் கொண்ட அணி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போது இது வந்து 2 டீமாக பிரிஞ்சு போகிறாங்க. ஏர் ரைஃபிள் பிரிவில் 8 பேரும், பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, இந்தியாவில் அடுத்த ஆண்டு உலக ஜூனியர் ஹாக்கி போட்டி வந்து நடத்திருக்கிறாங்க. ஜூனியர் ஆடவர் கோப்பை ஹாக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. 2025 டிசம்பரில் வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா. 24 அணிகள் பகிர்க்காங்க. இதுக்கு முன்னாடி 2013 வந்து புதுடெல்லியிலும், 2016 லக்னோவிலும், 2021 வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கு. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2013-14 வந்து இந்தியன் சாம்பியன் ஆச்சு. ஓகேங்களா. போன வருஷம் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி சாம்பியனாக கைப்பற்றுச்சு. இந்திய அணியில் வந்து 3வது 4வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முறையில் அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த சீரீஸில் வந்து வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 500 ஆண்டு பழமையான திருமங்கை ஆழ்வாருடைய சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோலியன் அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வாருடைய வெண்கல சிலை வந்து திரும்ப பெறுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்திய தூதரகத்தின் கோரிக்கையை வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டு அதை திருப்பி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விமான விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலாவி துணை அதிபர் வந்து மரணமாயிட்டார். தென்மத்திரிக்கை ஆப்பிரிக்க நாடான மலாவின் துணை அதிபரான சார்வோஸ் சிலிமாவும் அவருடைய பயணம் செஞ்ச 9 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமான விபத்தில் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்க பால்டிமோர் நீர்வழி போக்குவரத்து வந்து மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே பார்த்துருந்தோம். அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் நகரில் பிரம்மாண்ட சரக்கு கப்பல் மோதி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாலம் வந்து சேதமடைஞ்சிருச்சு. அந்த விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 50,000 டன் எடை கொண்ட இரும்பு துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் விழுந்துச்சு. அதனால் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுச்சு. அதை ஃபுல்லாக நீக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்தை தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து சர்வதேச அளவில் நடந்த பாரா தடகள போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 75 லட்சம் ஊக்கத்தொகை வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி இதுவே போதுமானது. இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை பார்த்து அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.